நம்மள நிறைய பேர் கூகுள் சர்வீசஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த கூகுள் சர்வீசஸில் இன்னொரு மெயின் பிரச்சனை அப்படின்னா நம்மளோட கூகுள் ஃபோட்டோஸாக இருக்கட்டும் சரி, இல்லை கூகுள் டிரைவாக இருக்கட்டும் சரி, இந்த கூகுள் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 15 GB ஃப்ரீ ஸ்டோரேஜ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. இது நமக்கு பத்துமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தவே பத்தாது. ஈவன் எனக்கு பார்த்தீங்க இப்போ 100 GB எல்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நான் ஃப்ரீ ஹவர்ஸ் அவைல் பண்ணி அப்புறம் சில பெய்ட் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு அந்த 100 GB பத்தவே மாட்டேங்குது. நிறைய பேருக்கு வந்து இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து காசு கம்மியாக இருந்தால் நல்லா இருக்கும், ஆல்சோ மெயினாக அது ஒரு இந்தியன் ப்ராடக்ட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. தென் இதோட சர்வர்ஸ் எல்லாமே இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. தென் இது ஒரு இந்தியன் ப்ராடக்ட். ஸோ இது ப்ராடக்ட் என்ன, தென் இதோட ப்ரைசிங்ஸ் எவ்வளோ இருக்குது, தென் இதோட பிளான் என்ன, தென் இது எவ்வளோ ஃப்ரீ ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்த்துடலாம். நான் பாலா சரவணன், வணக்கம், வெல்கம் டு வாட்ஸ் திஸ். ஃபர்ஸ்ட் இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் பேர் என்ன அப்படின்னா Digiboxx. இவங்க ஒரு இந்தியன் கம்பெனி. அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஆப் டெவலப்மெண்ட், தென் வெப்சைட் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக தான் இந்த Digiboxx அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்போ வாங்க இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். எப்படி நம்ம கூகுள் சைன்இன் பண்ணும்போது நமக்கு 15 GB ஃப்ரீ ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இதில் சைன்இன் பண்ணும்போது நமக்கு 20 GB ஃப்ரீ ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இதில் ஒரு மெயின் கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன அப்படின்னா ஒரு ஃபைலோட சைஸ் வந்து 2 GB மட்டும் தான் அப்லோட் பண்ண முடியும். அதாவது ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஃபைலோட சைஸ் வந்து 2 GB தான் இருக்கணும். அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ அக்கௌண்ட்ஸ்க்கு. இப்போ நம்ம கூகுள் டிரைவோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 5 GB எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. தென் இதில் மெயினாக சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் தான் நமக்கு பெய்ட் பிளான்ஸ் எல்லாமே வருது. இது நெக்ஸ்ட் பெய்ட் பிளான்ஸ் என்ன அப்படின்னா 30 rupeesக்கு 2 TB வரைக்கும் நம்ம கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் பொறுத்து மட்டும் தான் கொடுக்குறாங்க. தென் இந்த 30 rupees பிளான் யார் யாருக்கெல்லாம் அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃப்ரீலான்சர்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிளான். இப்போ நம்ம இந்த பெய்ட் பிளான்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 30 ரூபா இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 30 ரூபாய்க்கு உங்களுக்கு 100 GB இவங்க கொடுக்குறாங்க. தென் இவங்க 50 ரூபாய்க்கு 500 GB கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் 120 ரூபாய்க்கு உங்களுக்கு 1 TB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. தென் 199க்கு 2 TB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இதில் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுற பிளான்ல இருந்து உங்களுக்கு 18% GST கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் பிளானுக்கு ஏற்ற மாதிரி தான் GST சார்ஜ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சிருக்கீங்க, இல்லை பெரிய கம்பெனியே இருக்குது அப்படின்னாலும் இந்த பிளான்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா உங்களுக்கு தனியாக ஒரு யூசர் நேம் கொடுத்துருவாங்க. தென் நீங்கள் நிறைய கூகுள் கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தனித்தனியாக யூசர்ஸ் ஆல்சோ ஆட் பண்ணிக்கலாம். இதோட பிளான் டீடைல்ஸ் இதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1000 rupeesக்கு அதாவது உங்களுக்கு 999க்கு 500 GB கொடுக்குறாங்க. தென் 1499க்கு 1 TB கொடுக்குறாங்க. தென் 2499க்கு 2 TB கொடுக்குறாங்க. தென் 3499க்கு 3 TB கொடுக்குறாங்க. தென் 7000 rupeesக்கு இவங்க 10 TB ஆஃபர் பண்ணுறாங்க. இது மெயினாக வந்து கூகுள் பிளான்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஆல்சோ நீங்கள் இதில் கூகுள் ஒன் இதெல்லாமே நீங்கள் இதில் அக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்டர்பிரைஸ் பிளான் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல 5000 10,000 அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த பிளான் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு இது யூஸ் ஆகும். இந்த என்டர்பிரைஸ் பிளான் வந்து கிட்டத்தட்ட 5000லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே போய்கிட்டே இருக்கும். அது இங்கே யூசர்ஸை பொறுத்து அது மாறும். இந்த என்டர்பிரைஸ் பிளான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ நாள் ஃபைல்ஸ் வந்து இவங்ககிட்ட ஏற்றிக்கிட்டே இருக்கலாம். அதில் வந்து அப்லோட் ஸ்பீட், டவுன்லோட் ஸ்பீட் அண்ட் ஃபைல் சைஸ் லிமிட் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பிளான் வந்து என்டர்பிரைஸ் அதாவது லைக் மிகப்பெரிய கம்பெனிஸ் அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். தென் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட டேட்டா வந்து சைனா, USA, பிரேசில் இங்கே எங்கேயுமே போகாது, இந்தியாவுக்குள்ள மட்டுமே தான் இருக்கும். தென் இதில் யூஸ் பண்ணியிருக்க செக்யூரிட்டி வந்து ELS, தென் 256 பிட் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கேருந்து டேட்டா அனுப்பும் போதும் சரி, அங்கேருந்து டேட்டா ரிசீவ் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு இந்த டேட்டா வந்து என்கிரிப்ட் ஃபார்மேட்டில் மட்டும் தான் இருக்கும். ஒன்ஸ் அந்த நோட்டில் போய் ரீச் ஆச்சு அப்படின்னா அந்த என்கிரிப்ஷன் ஃபார்மேட் மாறிடும். அதாவது உங்கள்கிட்ட வரும்போது மட்டும்தான் இந்த என்கிரிப்ஷன் மாறும், மித்தபடி வேறு எங்கேயுமே மாறாது. தென் இதில் ஷேரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் ஒரு ஃபைலை ஷேர் பண்ணும்போது அதுக்கு தனியாக ஒரு டெடிகேட்டட் டைம் லிமிட் அளவு செட் பண்ணலாம். இந்த மாதிரி டைம் லிமிட் செட் பண்ணுறதால இந்த ஃபைல் வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற போது நீங்களே அந்த ஆக்சஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே இது நம்ம கூகுள் டிரைவில் இந்த மாதிரி கிடையாது. கூகுள் டிரைவில் வந்து அந்த ஃபைலை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளே மேனுவலாக போய் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன் அங்கே இருக்காது. ஈவன் என்டர்பிரைஸ் வெர்ஷன்லையும் இந்த டிரைவோட லிங்க் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. அதாவது ஸ்டாட்டிக் லிங்காக மட்டும்தான் இருக்கும், டைனமிக் லிங்காக இருக்காது. பட் இவங்க கொடுக்குறது எல்லாமே டைனமிக் லிங்க் தான். உங்களுக்கு வந்து கம்மியான ரேட்டில் அதுவும் ட்ரஸ்டபிளான ஒரு ஸ்டோரேஜ் வேணும், அதுவும் இந்தியன் ப்ராடக்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இவங்களோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. தென் மெயினாக வந்து இந்த வீடியோ ப்ரொமோஷனுக்கு கிடையாது, எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்டோரேஜை நான் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ சொல்லிட்டேன். இந்த ஸ்டோரேஜ் பேர் Digiboxx. தென் மெயின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது க்ளவுட் ஸ்டோரேஜ் தேவைப்படுது, இல்லை இந்த மாதிரி கம்மியான விலையில் க்ளவுட் ஸ்டோரேஜ் தேவைப்படுது, ஆல்சோ இந்தியன் ப்ராடக்டாக வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் பாலா சரவணன். பை பை. அடுத்து முக்கியமான ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவும் க்ளவுட் ஸ்டோரேஜை பற்றி தான் இருக்கும். நிறைய ஷாக்கிங்கான நியூஸ் வந்து இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் பற்றி கிடச்சிருக்கு, அதை நான் சொல்கிறேன்.